ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தலையை வச்சு சூப்பரான ஒரு துவையல் செய்ய போகிறோங்க. கொத்தமல்லி தலையிலேயே நம்ம நிறைய விதத்தில் துவையல் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி முருங்கைக்கீரை துவையல் போட்டிருக்கேங்க. சேம் அதே டைப்பில் தான் இதுவும். இது வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம், ஒரு கட்டு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுருக்கேங்க. நல்லா காஞ்சிருக்கு. இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட நான் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணுங்க. அதே சமயம் தீஞ்சிடக்கூடாது. இந்த மிளகாயும் பார்த்தீங்கன்னா அதுலேயே நல்லா செவந்து வந்துடுங்க. பருப்பு நல்லா நிறம் மாறி வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் தோல் உளிச்சிட்டு ஒரு 4-5 பல் பூண்டு இதோட சேர்த்துக்கலாம். தோலோட போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வெடிக்குங்க. அதனால் தோலை உளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இல்லை அப்படின்னா இந்த பருப்பெல்லாம் தீஞ்சிரும். இந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாங்க. இதோட சின்னதாக ஒரு புளியங்கொட்டை அளவு புளி எடுத்துருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துறேங்க. இது துவையலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க. இந்த கொத்தமல்லி இலைகள் வந்து ரொம்ப நமக்கு வதங்க வேண்டாம். 1 நிமிஷம் ஆனாவே போதும். இது நல்லா வதங்கிடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு குட்டி மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்ச கொத்தமல்லி தழை நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இது ஒரு குட்டி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் அப்படியே தான் அரைக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு பீஸ் தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாங்க. தேங்காய் வச்சு அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் வைக்கல, அப்படியே அரைக்கிறேன். இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். துவையல் அரைச்சாச்சிங்க. இது வந்து இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும். இது நான் வந்து இட்லிக்கு, தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தோசைக்கு இது செஞ்சுருக்கேங்க. இது வந்து நீங்கள் அதிக குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் ஒரு கட்டு கீரை அந்த மாதிரி 2 கட்டு செய்கிறதா இருந்தால் நீங்கள் புளி, மிளகா, பூண்டு, இஞ்சிலாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.